கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் அட்டவணை மறுபடியும் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாருக்கு அப்புறம் மறுபடியும் மேட்சுங்க. 17 மேட்ச் ரொம்ப க்ரூசியலா, அது மட்டும் இல்லாமல் டபுள் ஹிட்டர்ஸ் எல்லாமே வச்சு பேக் டு பேக் ஹாலிடேஸே இல்லாமல் குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் எல்லா மேட்சுக்குமே பிளே ஆஃப்ல ஒரே நாள் தான் கேப்பு, எப்படியாவது வச்சு டைட்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஜூன் 3க்குள்ள இதை நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டவணை வந்திருக்கு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மே 30க்குள்ள தான் முடிக்கணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 3 நாள் ஜாஸ்தியாக போனாலும் பரவாயில்ல, எந்த பிளேயருடைய அவைலபிலிட்டியும் முக்கியம் கிடையாது. ஐபிஎல் முடிக்கணுங்கிற மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதனால எந்தெந்த டீமுக்கு பெனிஃபிட்ஸ், எந்தெந்த டீம் உங்களுடைய சீனியர் பிளேயர்ஸை மிஸ் பண்ண போறாங்க, ரொம்ப க்ரூஷியல் பிளேயர்ஸை மிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பஞ்சாப் வர்சஸ் டிசின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். ஸோ பஞ்சாபுக்கு ரொம்ப க்ரூஷியல். அட் த சேம் டைம் டெல்லி ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பிளே ஆஃப் கனவும் அப்படியே வந்துட்டு அலைவா இருந்திருக்கும்ங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த மேட்ச் சரியான அடி. 10 ஓவரில் 122ங்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க. நம்மளுடைய நட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் மேட்ச் ஆடி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ரன்னு, 2வது ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அங்கே லைட் இஷ்யூன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு லேட்டாக தான் புரிஞ்சது இஷ்யூ லைட்டில் கிடையாது, இது வேற ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். மறுபடியும் புதிய அட்டவணை வந்திருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது 17ஆம் தேதி முதல் போட்டி தொடங்குறாங்க. ஸோ அதிலிருந்து 17 போட்டிகள். ஸோ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் பெங்களூர்ல ஆட போறாங்க. அதுதான் அவங்களுடைய ஹோம் மேட்ச் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ இங்கிருந்து 6 வென்யூல பார்த்தோம் அப்படின்னா மேட்சஸ் நடக்க போகுது. அண்ட் ஜூன் 3 ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டவணை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். பட் இருந்தாலுமே எல்லா டீமுமே அவங்களுடைய பவர்ஃபுல் பிளேயர்ஸை, ஏகப்பட்ட ஃபாரினர்ஸை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே ஒரு 3 பிளேயர்ஸுடைய நேம் அப்படிங்கிறது அடிபடுது. 100% நான் ரூல்ட் அவுட்னு சொல்லலை, வரமாட்டாங்கன்னு சொல்லலை, அடிபடுது அப்படிங்கிறதான் சொல்றேன். ஸோ அந்த 3 பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்த்தலாமா? நம்பர் 1 ஜோஸ் ஹேசல்வுட். ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் என்ன ஒரு சீசனுங்க. பொதுவாகவே அவர் எல்லா சீசனுமே பெட்டராக தான் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கு ஆடும்போதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இன்ஜுரினால மேபி 1 or 2 இயர்ஸ் அவர் மிஸ் பண்ணி ஐபிஎல் ஆடுறதுனால நமக்கு பெருசாக அவர் தெரியல. இருந்தாலும் அவர் ஒரு ட்ரெண்ட் போல்டு மாதிரியும் நட்சத்திர வீரர்கள் நிறைய மாதிரி கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். ரொம்ப ரொம்ப க்ரூசியலான ஒரு பவுலருங்க பெங்களூரை பொறுத்த வரைக்கும். அன்பார்ச்சுனேட்லி அவர் மிஸ் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. பொதுவாகவே அவருக்கு ஒரு நெகிழ் இருந்தது. ஒரு வாரம் கேப் கிடைச்சது அப்படின்னா அப்படியே அவர் ரெடியாகி உள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நெகிழ் பெருசாக கூடாதுங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் 2 பேருமே அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ரொம்ப க்ரூசியலுங்க. அவங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் ஆட போறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல 2 பேருடைய நேமும் இருக்கிறதுனால திருப்பி அனுப்ப போறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டை தாண்டியும் ஸோ டேட் அப்படிங்கிறத போகிறதுனால ஸோ இப்போ அவங்களுடைய முழு உரிமையுமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியன் போர்டு கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஓசி எல்லாம் வாங்கி விளையாட வந்தாலுமே மே 26 வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங். அதுக்கு முன்னாடி வந்தாலுமே ஓகே தான். இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால திருப்பி அனுப்புறது அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா மீடியா கையில தான் இருக்கு. ஸோ பொதுவாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்கள திருப்பி அனுப்புறதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் அட்டவணை வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க விட போறது இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரூமர்ஸ் தான், இன்னும் அஃபீஷியல் சைட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஹேசல்வுட் வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் வரக்கான சான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மிங்க. இந்த 2 பிளேயர் மிஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை தாண்டி ஏகப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸ், ஒரு மேக்ஸ்வெல் ஆகட்டும், இன்னும் ஏகப்பட்ட ஆஸ்திரேலியா வீரர்கள், சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் மிஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டப்ஸ் அவர்களும் மிஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஃபேப் டூ பிளேஸ் மிஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே ரிட்டர்ன் வந்து அந்த டீமுக்கு ஆடுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ இதை ஐபிஎல் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நாங்க ஒரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம், ஸோ அவங்க வரல அப்படின்னா அவங்கள எங்களால் வற்புறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைமுக்கு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி வார் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நேஷனல் கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு தான் மிக முக்கியத்துவம். அதுக்கப்புறம் தான் இந்த கிளப் கிரிக்கெட் எல்லாமே. ஸோ அதனால நாங்களும் வற்புறுத்த போறது கிடையாது. ஒரு டைம் கூப்பிட்டு பார்ப்போம், வரல அப்படின்னா இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணும். ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால
நிறைய டீம்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. ஸோ எனிவே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நுவான் துஷாரா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிகிடி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நுவான் துஷாரா தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரே ஃபாரின் பவுலராக நின்று சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்த பார்ப்போம் 1 or 2 டேஸ்ல இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ கேகேஆர் கூட அந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது எப்படியாவது பவுலர் இருந்தோ இல்லாமையோ அவங்க ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக பிளே ஆஃப் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லா டீம்லையுமே குறை இருக்குது. ஆர்சிபி மட்டும் இல்லை, எல்லா டீம்லையுமே முக்கியமான வீரர்கள் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அவங்களும் புஷ் பண்ணி மேட்சை வின் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹைலி பாசிபிள். அதனால பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா அந்த கேகேஆர் கூட அந்த மேட்சை வந்துட்டு தோக்கக்கூடாது. அதை மட்டும் ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இது போக ஒரு சில வென்யூஸ்ல மேட்ச் இல்லை, அதாவது சேஸ்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக்கில் மீதி இருக்கக்கூடிய 2 மேட்ச் விளாட்லைங்க. ஸோ எனிவே இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சைன் தான். ஸோ இது வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய அவை மேட்ச் 2 விளாண்டுட்டு ஜாலியாக நெக்ஸ்ட் சீசனுக்கு டீம் அப்படிங்கிறத பில்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சில டீம்ஸ் எஸ்ஆர்எச்ல கம்பல்சரி ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களும் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஆல்மோஸ்ட் இல்லை அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். அதே மாதிரி ஆர்ஆர் மற்ற டீம் எல்லாம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆடினா கூட இந்த சீசன்லேருந்து என்ன பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் டீம்ஸோடைய பார்ட்டியை ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ சிஎஸ்கே கையில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எச் மேட்ச் இருக்கு. எஸ்ஆர்எச் கூட அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக மன்னிக்கவும் எஸ்ஆர்எச்ல ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிடி கூட இது வரைக்கும் இந்த சீசனில் ஆடவே இல்லை. மேபி அவங்கள ஒரு வழியை தோக்கடிச்சாங்கன்னா ஸோ அவங்களுடைய அந்த டாப் 2 கனவையும் அவங்க உடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மற்ற டீம்ஸ்லாம் அவங்களுடைய பார்ட்டியை ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐபிஎல் மறுபடியும் வந்ததுல சந்தோஷம் அப்படின்னா கூட நம்ம இந்த சீசன்ல இதுவரைக்கும் பார்த்த ஐபிஎல்ல மீறி இருக்கக்கூடிய 17 மேட்ச்ல பார்ப்போமானுங்கிறது டவுட் தான். ஏன்னா 2 சைட்லையுமே மிக முக்கியமான வீரர்கள் மிஸ் ஆவாங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. 17 மேட்ச் ரொம்ப குரூசியலுங்க. ஸோ எல்லா டீமுமே போட்டி போட போறாங்க. ஸோ இதுல ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜிடி, ஆர்சிபி, ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் அண்ட் மும்பை இந்தியன்ஸை மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு யார் போனாலுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்க போறாரு. ஸோ அவங்களுடைய இந்தியன் பிளேயர்ஸுடைய லைன் அப்ப மேசிவா இருக்க போகுது. ஸோ ரியான் ரெக்கல்டன் மட்டும் அவர் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ்ல அவருடைய நேம் இருக்கு. பட் இருந்தாலும் எவ்வளவு கிரிக்கெட் ஆட போறான்னு தெரியல. அவர் இல்லை அப்படின்னா கூட வில் ஜாக்சன் மேலே போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல ஒரு லைனப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும். மும்பை இந்தியன்ஸும் ஒரு ஃபேவரட்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க வேண்டிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஐபிஎல்லுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.